அடி நோக எடுத்தடி கொப்பளிக்க செப்பு கூடந்தாங்கி இடுப்பசைய இடுப்பசைய வைக வைக அட பாலை வாங்கிக்கிட்டே வந்துட்டியா? பையன் எவா இந்த மச்செல்லாம் எவ்வளவு குப்பை, இத கொஞ்சம் கூட்ட. வையே, நீ செய்யற வேலை எனக்கு ஒன்னும் பிடிக்கல. போ பிடிக்கலையா? இரு, இத வீட்டுல கொண்ட படிச்சு பாரு. என்ன இது? படிச்சு பாரு, பெரிய விஷயம். பாகவதா, உன் வழியிலேயே போறேன். என்ன ஆகுதோ தெரியல. ஏன் கூப்பிட்டீங்களாமே? ஆமாப்பா, இந்த மாதத்திலே கல்யாணத்தை முடிச்சுடலான்னு இருக்கேன். கல்யாணமா? சரியானமா முடிச்சிருங்க. அப்போ இன்னைக்கே நாள் பார்த்துக்குமா? நாள் என்ன, எல்லாருக்கும் சௌரியமா ஏதாவது சேர்த்து வச்சா போச்சு. பஞ்சாயத்தை கொண்டா. ஏன் சொல்றேன்னா, நல்லதோ கெட்டதோ எதையும் நல்ல வேலையில செய்யணும். கேது 4ஆம் இடத்துல இருக்கான், சுக்கிரன் 5வது இடம், சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கான். என்னங்க இது பக்கத்துல இருக்காரு, நீங்க சும்மா நடத்தாங்க. இதோ நாள், இந்த மாசம் 16ஆம் தேதி ரொம்ப அருமையான நாள். சரி, பாபாட்டி எங்க வைக வேலைக்கே வர காணோம். வருவா. இவர் யாரு? என் மகன். இவருதான் சாந்தோவா? வாங்க. உன்னை பாக்கணும்னா கூட்டிட்டு வந்தேன், நீ பேசிக்கிட்டு வா, நான் போறேன். வாங்க உட்காருங்க. உங்க தங்கச்சி சொல்லி இருக்கு. சொல்லிருக்கோம். அதையே எடுக்கிறீங்க, வச்சிருங்க. சரிதான், எனக்கு வெளியில கொஞ்சம் ஜோலி இருக்கு, நான் வர்றேன். கொஞ்சம் இடம்பா. யாத்தாடி, கொஞ்சம் இருன்னு சொன்ன லட்சணம் ஆயுது. அது யானை, புலி, கரடி, சிங்கம் இதோடு விளையாடி தாக்கமாயிடுச்சு. அது வேறையா? என்ன அது? பூச்சி. பூச்சியா? நீ என்னோட சிநேகமா பேசிட்டு போறதுக்கு தானே வந்த? ஆமா, வேற ஒண்ணு இல்லையே. இது என்னது? அதே பூச்சி. பூச்சியா? இந்த கழுத செண்டு வாசனைக்குள்ள பூச்செல்லாம் பறந்து வருது. ஆமா, இந்த பூச்சியெல்லாம் போறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பால் செம்புல துண்டு எழுதி போடணும். இது நியாயம் இல்லை. செம்பல துண்டு எழுதி போடுறது நியாயமா? ஏண்டா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர பார்த்ததில்லை. குமாரி,
பாத்தியம்மா, இந்த பொண்ணு கல்யாணமா? ஆமாம்மா. கொஞ்சம் இப்படி வாங்க. அதுதான் போல குமாரிக்கு ஒரு கல்யாணம் இருக்கும். என்ன குமாரி? ஒண்ணும் இல்ல, இந்த மாசம் 14ஆம் தேதி என்ன எனக்கு கல்யாணம். மாப்பிள்ளை அவர்தான். ரொம்ப சந்தோஷம். நீங்க முதல் நாளே கட்டாயம் வந்துடுறேன். குமாரி குமாரி என்ன பாகவதரே, குமாரி ஜபமா? இத்தனை நாளா குமாரி எனக்குத்தான் நினைச்சிருந்தேன். வந்துட்டானே. வரதா, அவளை அடையிறதுக்கு நீதான் ஒரு குறுக்கு வழி சொல்லணும். சரிதான், நான் போன வழியில தான் முதுகு பஞ்சர் ஆகுதே. நீ என்ன வந்து வழி கேட்கிறிய? கைகாட்டி மரம் மற்றவங்களுக்கு வழி காட்டுறதோடு இருக்கணும். அதுவும் அதே வழியா நடக்க ஆரம்பிச்சா முடியுமா? கைகாட்டியா? சரி, அப்ப நான் காட்டுற வழியா நீ நடப்பியா? நடக்கிறதாவது ஓடுவேன். அது சரிதான். பெண்களை வகப்படுத்த உனக்கு தெரியாத தந்திரமா எனக்கு தெரிய போகுது. இந்த விஷயத்துலதான் நீ இந்திரனாச்சே. அதுக்கு குமாரி அகல்யாவா இருக்கணுமே. அதுவும் சரிதான். ஆனா நான் ஒரு யோசனை சொல்றேன், கவனி. சொல்லு வரதா. அப்போ சந்திரனை பிரிச்சுட்டு உன்னை சேர்க்கணும். குமாரிக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் போது உன் முகத்துல கவலைய வரவழைச்சுக்க. ஏன்? அவசரப்படாதே, பூராவையும் கேளு. பாட்டோட அழு, கண்ணீரை மாத்திரம் துடைக்காதே. குமாரி காரணம் கேட்பா. அழுகையோடவே உன் ஆசையை சொல்லிட. ஏண்டா, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் அப்படி கேக்குற? அது எவ்வளவு பெரிய இடம், அவகிட்ட இப்படி பேசலாம். எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொன்னுட மாட்டாங்களா? செத்து போ. ஒருவேளை நீ அழுகிறத பார்த்து குமாரிக்கு மனம் இறங்கி உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சின்னஞ்சேரு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சேரு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே சின்னஞ்சேரு கிளியே. குமாரி, பாகவதர் உனக்கு புது பாட்டு சொல்லி கொடுத்திருக்கிறாரே. பாகவதருக்கு உனக்கும் சொல்லிக் கொடுக்க ஆசைதான். நீதான் நான் நட வரவில்லை. ஆஹா, நல்ல சாகித்யம். எங்கே இன்னொரு முறை பாடு, நான் ஆடுகிறேன். அதோ வாத்தியாரும் வந்து விட்டார். வா. சின்னஞ்சேரு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சேரு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே சின்னஞ்சேரு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே. என்னை கலி தீர்த்த உலகில், என்னை கலி தீர்த்த உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சேரு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சேரு கிளியே. பிள்ளை கண்ணி அமுதே கண்ணம்மா, பேசும் பொட்டி தீரமே. பிள்ளை கண்ணி அமுதே கண்ணம்மா, பேசும் பொட்டி தீரமே. அள்ளி அணைத்திடவே முன்னே, அள்ளி அணைத்திடவே முன்னே ஆடி வரும் தேனே சின்னஞ்சேழியே கண்ணம்மா, சின்னஞ்சேரு கிளியே. ஓடு வருகையிலே கண்ணம்மா, உள்ளம் குளிர்ந்தடி.
பேச்சு உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி விளக்குதடி பேச்சு உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி விளக்குதடி கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்வதடி கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்வதடி கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்வதடி உன்னை கழுவிடிலோ கணமா உன்மத்தமாகுதடி உன்னை கழுவிடிலோ கணமா உன்மத்தமாகுதடி உன் கண்ணில் நீ விழுந்தால் என் நெஞ்சில் குதிரும் தோற்றும்படி உன் கண்ணில் நீ விழுந்தால் என் நெஞ்சில் குதிரும் தோற்றும்படி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் என்ன தந்தோ கூப்பிட்டு அந்த வார்த்தை கலங்கப்படுத்தார். நான் வஞ்சகன், கேடுகிட்ட துரோகி, உங்க வீட்டுக்கு கண்டனம் செய்யும் ஊதாரி. என்ன நடந்தது சொல்லுங்கள். சொல்ல முடியாமல் தானே தாளம் போடுறேன் குமாரி. ஏ பாகவதா, படுமோசக்காரா, இந்த பரந்த உலகிலே பாவினி ஒருவன் இருக்க வேண்டுமா? பாழா போறவனை என்ன விஜய் இது? எனக்கு மாத்திரம் என்ன மனோசாஸ்திரமா தெரியும்? நானும் உன்னாட்டம் தான். எதையும் மறைக்க வேண்டாம், தாராளமா சொல்லலாம். தாராளமாய் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அகாத செயல், அகாத நினைவு. என் குற்றத்துக்கு ஒரு நரகலோகம் போதாது. அப்படி என்ன குற்றம் செய்து விட்டீர்கள்? அழாமல் சொல்லுங்கள். பார்க்க போனால் அது என் குற்றம் கூட இல்லை, உன் குற்றம் தான் குமாரி. என்ன? இல்லை இல்லை, உன் குற்றம் இல்லை, அந்த பாழும் பிரம்மனின் குற்றம். படைக்க தெரியாதவன் தேன் கூட்டையும் படைத்து அதன் கீழே ஒரு முடவனையும் படைத்தான். பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், அவன் தான் குற்றவாளி. ஐயோ, புரியும்படி சொல்லுங்கள். எனக்கே புரியவில்லை என்ன சொல்லுகிறேன் குமாரி. சரியோ தவறோ சாய்ந்து விட்டேன் தேரடுகள். வஞ்சகன். என் நெஞ்சு சிதல் சிதலாக பிளக்கும் உன் பஞ்சனிகள் மேல் அவளை செவ்வாய் பனி பார்வை பலாச்சுழி பேச்சு. பாகவதா, அதிலே தாண்டா பறி கொடுத்து விட்டாய் உன் உள்ளத்தை. படுபாவி பாட்டியாரே, இது என்ன பிதற்றல்? இந்த எண்ணத்தையே மறந்து விடுங்கள். மறக்கத்தான் முயற்சித்தேன். உன்னை மறப்பதற்காக இயற்கை காட்சிகளை ரசித்து பார்த்தேன். மலைகள், மாநதிகள், மானும் தேன் சிட்டு, மயில், குயில், எதுவும் உன் முன்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. பாட்டியாரே, உங்களை தவிர வேற யாரா இருந்தாலும் இதில் ஒரு எழுத்தை கூட அனுமதித்திருக்க மாட்டேன். அப்படியானால் மனமிறங்கி விட்டாயா? இறங்கித்தான் உங்களை மன்னித்து விடுகிறேன். திரும்பிக் கொள்ளுங்கள். ஆஹா, தித்திக்கும் திருவாசக தேன்மொழி ஆணை, தொட்டால் சுவையூரும் கற்பூர பெட்டகமே, சேற்றில் எழுத ஒன்றா இலக்கியமே, நீ இல்லாமல் தான் வாழவா? முடியாது குமாரி, முடியாது. நீ மறுத்தால் மனம், மனம்தான் மகிழ்ச்சி. குமாரி, நீதான் என் உயிர். அழகான வர்ணனை, அற்புதமான தமிழ், ஆனந்தமான வார்த்தை. அயோக்கிய பயிரை பாட்டு போயிட்டு ஐயோ, பாட்டை வந்து இது பஜனை நடையா சொல்றேன். பஜனத்தில் என்னடா வர்ணனை வேதகாவும்? ஐயோ, இது லௌகீகமே இல்ல, தெய்வீகம். பார்வதியை பார்த்து பரமசிவன் பாகவதன் ரூபத்திலே பாடுகிறான். பேச்சு வேற மாத்துகிறாயா? மறுத்தால் மரணம் விடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நான் சொல்வதை கேளுங்கள். மனிதன் பைத்தியக்காரனாக மாறுவதை பொறுத்துக் கொள்ளலாம். ஆனா பதவேஷம் போட்டு புறப்பெண்களை குடிகெடுக்கும் இவரை போன்ற உளுத்தர்களை கொண்டே தடுத்து விட வேண்டும். ஐயோ, ஐயோ, அடிக்க வேண்டாம். அடிக்க கூடாதா? ஏன்?
என்ன இருந்தாலும் அவர் எனக்கு குரு. குரு குடும்பம் நடத்துவதாக கூட்டுகிறார். அது அவருடைய மனசபலம். அதை மட்டும் கேட்ட எனக்கு உரிமை இருக்கிறது. உரிமை இருக்கிறதா தான்? அதோடு முறையும் இருக்கிறது. முறை? நீ ஒரு முட்டாள், அயோக்கியா. நில்லுங்கள் குமாரி. நான் சொல்கிறேன், அவரை அடிக்கக்கூடாது. ஏன் அடிக்கக்கூடாது? எதற்காக அடிப்பது? எதுக்காகவா? சற்று முன்னே என்ன சொன்னான் இந்த பையன்? என்ன சொன்னார்? மாநிலம், தேன் சிட்டு, மயில், குயில், நீதான் என் உயிரின் வர்ணித்தான் என்னை பார்த்து. இது ஒரு பெரிய குற்றமா? குற்றம் இல்லையா? கல்யாணமாகாத ஒரு பெண்ணிடத்தில் இப்படி? இருங்கள், என்னை பார்த்து நீங்களும் இப்படித்தானே வர்ணித்தீர்கள். அது மாத்திரம் நான் சொல்லுவேன். நான் யார், இவன் யார்? இருவருமே மனிதர்கள் தான். குமாரி, பொறுங்கள். ஒரு பெண்ணிடத்திலே அபிப்பிராயம் கேட்க யாருக்கும் உரிமை இருக்கிறது. இஷ்டப்படுவதும் படாததும் பெண்ணை பொறுத்தது. அப்படியானா இஷ்டப்பட்டு விட்டா என்று சொல். என் நினைப்பை எங்கேயோ துரத்துகிறீர்கள். நிதானித்து பேசுங்கள். நிதானிக்கத்தான் தவறிவிட்டேன். லண்டனிலே நான், இங்கே நீ, வாத்தியாராக பாகவதன். கதையே இங்கு நடக்கிறது. போதும், வாய மூடுங்கள். யாரிடம் பேசுகிறீர்கள் தெரியுமா? பாகவதனுடைய பத்தினியோடு. பாக்கி வந்தோடு பேச வேண்டாம். பேசினால் நாம் உறவு அற்று போகும். அப்போ நான் நினைப்பது சரிதான். என்ன நினைக்கிறீர்கள்? நீ இவனே கடன் செய்து கொள்வாய் என்று நினைக்கிறேன். ஆமா. முடிவு கட்டிவிட்டாயா? நான் முடிவு கட்டவில்லை. அந்த முடிவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டீர்கள். எந்த முடிவு? நான் கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் இவர்தான் என் கணவர். சுகமிழப்பார் என்ற வாதார்ந்த வள்ளுவன் வரம்பை உணராது சாகாமல் சாகாதி காரணியோரே. விளம்பு பட்ட வேதனை தராது என்றும் வேதனை தராது. சொல்லம்பு சுட்ட துன்பம் மாறாது, துன்பமும் மாறாது. விளம்பு பட்ட வேதனை தராது, வேதனை தராது. சொல்லம்பு சுட்ட துன்பம் மாறாது. தமிழ் ஏட்டில் உள்ள பாட்டினிலே அவை பாட்டினிலே. தமிழ் ஏட்டில் உள்ள பாட்டினிலே அவை பாட்டினிலே. தமிழ் ஏட்டில் உள்ள பாட்டினிலே அவை பாட்டினிலே. கண்டு நாம் நல்லவராய் வாழ வேணும் நாட்டினிலே, நல்லவராய் வாழ வேணும் நாட்டினிலே. வேதனை தராது, வேதனை தராது. மாறாது, துன்பம் மாறாது. யோசனை இல்லாமல் பேசாதே புருஷம், யோசனை இல்லாமல் பேசாதே. நீ உன்னை மறந்தே உலகை ஏகாதே, நீ உன்னை மறந்தே உலகை ஏகாதே. ஆகையினால் சினம் அடையாதே, ஆகையினால் சினம் அடையாதே. பகுத்தறிவையும் இழந்து உளராதே, பகுத்தறிவையும் இழந்து உளராதே. நிலவும் பட்டமும் வேதனை தராது, வேதனை தராது. சொல்லம் மிகுந்த துன்பம் மாறாது, துன்பம் மாறாது. குமாரி, அப்பா, நான் தவறு செய்து விட்டேனா? அழாதேம்மா.
மகன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டான். ஏன் இவ்வளவு யோசனை? நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. அப்பா, உடைந்து போன வீடு, ஒரு புலந்த சிலை, ஒட்ட முடியாத பொருட்கள். அப்பா, பைத்தியம். தங்கத்தட்டு நசுக்கிட்டா தள்ளிடுறோமா? முறைக்கு புது தட்டு இருக்கிறது இல்ல. கேள்குமாரி, நான் சொல்றது என்னன்னா, உனக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம்னு இவ்வளவு ஏற்பாடு செய்துட்டு இப்போ இதை கேள்விப்பட்டா உலகம் சிரிக்காது. உலகம் அது ஒரு விசித்திரமான கண்ணாடி. நாம் சிரித்தால் அழும், அழுதால் சிரிக்கும். அதற்காக கவலைப்பட முடியாதப்பா. இது குடும்ப கௌரவத்தை பாதிக்கிற விஷயம் அம்மா. உங்களுக்குத்தான் தெரியுமே, நான் முடிவு செய்தால் அதை மாற்றுவதில்லை என்று. குமாரி, அப்பா, நான் சொன்ன சொல்லி மாற்ற மாட்டேன். ஏம்மா, நீங்களாக பாகவதரை கல்யாணம் பண்ணிக்கிறதாக சொல்லிட்டு இப்ப வருத்தப்படுறீங்களே? யார் வருத்தப்பட்டா? வருத்தம் இல்லையா? அப்ப சாப்பிடுங்க. என்ன தண்ணி வச்சுட்டீங்க? குடிங்க. எனக்கு வேண்டாம். என்ன வேண்டாமா? போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்குங்க. என்ன சங்கதி என்னங்க? இந்தா, என்ன உபத்திரவம் செய்யாது. சும்மா சாப்பிடுங்க. வாங்க. அக்காவா? என்னடி அம்மா உனக்கு அவ்வளவு பாசம் வந்துடுச்சு? அவனுக்கு அக்காவா? பின்ன அக்கா இல்லாம பாட்டியா? ஐயோ, என்ன இது? பாருங்கம்மா, அக்கானு கூட்டு. ஏன் விஜய் அவளை அடிச்ச? பேசி அவ சொன்னத என்ன சொன்னா? அக்கானு கூப்பிடுறா, கூப்பிட்டா அடிச்ச. வெளியே போ. என்ன போனா போக வேண்டியிருந்தானே. அறஞ்செய்ய விரும்பு ஆள்வது சினம். அறஞ்செய்ய விரும்பு சினம் கொள்ளாது. சினம் இது அழகிரி, நானு கொஞ்சம் படிக்க போறேன். அதனால கொஞ்சம் பேசாம இரு. படிச்சுட்டு இருந்தா நான் என்ன செய்யறேன்? நீ என் தலையில தீய வை. என்னது? ஆறுவது சினம். அதாவது சினத்துக்குத்தான் ஆறும் தன்மை உண்டு. என்ன ஐயோ, என்ன எல்லாரும் பயந்து போறாங்க? என்னடா அது? ஐயோ, அப்ப சட்டம் போட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஐயா ஐயோ, சுடலை. ஐயா, சத்தியமா சுடல. சத்தியமா சுடல. இதுதான் சங்கதி. ஏண்டா, நான் விளையாட்டா சொன்னா நீ நிஜமாவே தீய வச்சுக்கிட்டு ஓடி அனுப்பியா? அழகிரி அப்படி செஞ்சா அவன் பேர்ல தப்புங்க. அடிக்காத. அவன் நான் என்ன செய்யறதுன்னா என் தலையில தீய வையின்னு வச்சான். அப்படியா? குழந்தைங்க கிட்ட இந்த வார்த்தைதான் சொல்லலாம், இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு எனக்கே தெரியல. இந்த 4வது இல்ல மீச பேசாடுகாரன்னு வளர்ந்துருக்கேன். அங்க பாரு, அங்க பாரு. விஜய் குளிக்கிறான். இங்க இரு. பாவனா 6 அங்கிடாத. பொம்பளை குளிக்கிறது கண்ணு தெரியல. என்ன? ஓஹோ, பாகவதரா? வணக்கம். விஜயா, வாங்க.
என்ன ஏமாத்து பேச்சு பாவி, உன்னோடு பேசுறதே மகா பாவம். விஜயா, நானா ஏமாத்துக்காரன் இல்லையா? அட சண்டாளா, குமாரி எவ்வளவு உறுதியான பொண்ணு, அவளை அழுதே ஏமாத்து விட்டாயே. எல்லாம் உனக்காகத்தான். சீ, வாய மூடு. எனக்காக? விஜயா, நீயும் நானும் உண்மை காதலர்கள். நம்ம காதல் விளையாட்டுக்கு பணம் வேண்டாமா? அதுக்காக அதுக்காக ஒருத்தருக்கு உபயோகம் இல்லாமல் குவித்து வைத்திருக்கும் பணத்துக்குரியவளை பணம் வீசி பிடித்தேன். இப்போது சரிதானே? ஓஹோ, நீங்க சொல்வது நிஜம் நிஜம் நிஜம். விஜயா, என்ன இன்னும் நீ நல்லா தெரிஞ்சுக்கல. பாரு, போக போக என் நடத்தைய. வா. பரவாயில்லைங்க மாமா, இப்படி நிக்கிறேன். உட்காரப்பா. இல்லைங்க, இப்படி நிக்கிறேன். சும்மா உட்காரு. உட்கார், உட்கார். என்னம்மா, உடஞ்சு போறது ஒண்ணு சேரலாகும். ஆமா, உனக்கு சொத்து சுகம் ஒண்ணும் இல்லை இல்லையா? அது ஒரு நிலையான விஷயமா? பணம் காசு ரொக்கமும் கிடையாது இல்லையா? பணம் அது ஆள்கொல்லியாச்சே, ஆசையை தூண்டும் அழகான விஷயம் அல்லவா? அப்போ மொத்தம் நீ ஒரு மொத்தம்னா இஸ்ரேலும் அப்படித்தான். ஏன் சொல்றேன்னா, என் மகளை ஒரு ஏழைக்கு கல்யாணம் செய்து கொடுக்க எனக்கு உத்தேசம் இல்லை. பணக்காரன் தான் குமாரிக்கு பக்தாவா வரணும் அப்படின்னா பயப்படாத. அதுக்காக உன்னை பணக்காரனாக்க போறேன். எப்படியே எப்படி 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 என் ஆட்சி பூராவுக்கு நீயே அதிபதி. உயிர் எழுது. நானா நானா ஆண்டவன் செயல், ஆண்டவன் செயல். பயப்படாத. இல்லை, அது ரொம்ப புரி நிஜம் மாதிரி இருக்கு. தைரியம் சரிதாவா? சோழ பகுதிகளும் வனமாளிகை கட்டிடமும் எழுதிட்டீங்களா? வந்துட்டேன். என்னையா சுத்த பிரகஸ்பதியா இருக்கிறியே, சொல்றதை எழுத இவ்வளவு நேரமா? எழுதும். மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் சொத்துக்களில் குமாரியின் உத்தரவில்லாமல் எந்த விதமான தனிப்பட்ட உரிமையும் பாவதற்கு இல்லை. தப்பா, நல்ல மனுஷன், பரோபகாரி. உனக்காகத்தானே விஜயாவை கல்யாணம் பண்ணிருக்கான். அடே, அதுக்காக இல்லப்பா. குமாரி இஷ்டம் இல்லாம சொத்து நான் ஒண்ணு செஞ்சுக்க முடியாமல் பண்ணிட்டேன் பாரு. அதுக்கு என்னப்பா, குமாரிக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா சொத்தை வாரிசு அடையுது. ஆனா விலாசம் அடிச்சுக்கிட்டு நிக்குது, நீ இப்படி பயப்படுறீங்க. ஆனா விலாசமா? அதான்ப்பா அதிர்ஷ்டம். நான் சொல்றதை கேளு. ஆனா விலாசம் காணப்பா உலகம் பெரியது, மரக்கிணையானது வேறு ஏதப்பா. ஆனா விலாசம் காணப்பா உலகம் பெரியது. மூணா பசங்களையும் நானா விதங்களிலும், மூணா பசங்களையும் நானா விதங்களிலும் முன்னேற செய்கிறதும் முதலாளியா
தெரியாது. ஆனா விலாசமா வரதா, இதெல்லாம் என் புத்தி. வாங்கம்மா வாங்க, சொன்ன பிரகாரம் வந்துட்டேன் பாத்தியா? அம்மா பாத்தீங்களாம்மா முகூர்த்த பறவைய? ஆமா, உள்ள போ. வைகுண்டர் வரலையா? ஆசிரமம்? ஆமா, உட்காருங்க, அப்பாவும் வந்து விடுவார். யாரப்பா? எங்க அப்பாவா? ஐயோ பாவம், இது இத வந்துட்டேன். பாத்தீங்களா போட்டோ? பாகவதன் அம்மா, இது இவர்தான் சின்னம்மா புருஷன். என்ன பாகவதரா வந்தாரு, பட்டம் கட்டிக்க போறாரு. ஏய் பாகவதர், ஏன் என்ன திகைப்பு? இல்லை சந்திரன், தேவி செய்து அதை பற்றி பேச வேண்டாம். நாளைக்கு கல்யாணம் எனக்கும் இவருக்கும் தான். இல்லை குமாரி, கொஞ்சம் யோசித்து செய்யலாமே. ஏன், என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை. அப்பா எங்க? யாரப்பா? எங்க அப்பாவா? ஏமா அப்பா இருக்காரு இருக்காரு ஏமாத்துறிய? எங்கம்மா அப்பா? குமாரி, குமாரி, இவள் இங்கே எங்க வந்தாள்? இந்த குழுவை பிசாசிக்கு இங்கே என்ன வேலை? இவள் குடும்ப கெடுப்பவளாச்சே. யார் குடும்பம் கெடுப்பவள்? நீலி. குடும்பம் கெடுப்பதையே தொழிலாக கொண்டவன் நீ. உன்னுடைய கொடிய கண்களுக்கு இரண்டாவது இறை. குமாரி, குமாரி, இவளை யாருக்கு தெரியுமா? நான் சொல்லுகிறேன், வாழ முடியாதவன், வஞ்சிக்கப்பட்டவன், சூது தெரியாதவன், சுருண்டு போனவன். இல்லை, சூன்யம் கட்ட சூழ்ச்சிக்காரி, வாயாடி, பிறர் வாழ சகிக்காதவன், விபச்சாரி. இருக்கையா? எங்க அப்பா இருந்தா எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுவியா? ஓஹோ, விபச்சாரி மகளுக்கு அப்பா வேறையா? அப்பா எனக்கு அப்பா இல்லையாமா? இருக்கிறானா ஒரு கிராதகன். இருக்கிறானா? மானம் கட்டவழி, மரியாதையாக வெளியே போ. சும்மா இருங்கள். ஐயோ, என்ன அநியாயம், நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை. குமாரி, உனக்கு ஒண்ணு தெரியாது. இப்போ ஒரு ஆசை, ஓடி வெளியே. நல்ல நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்தா